வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சோறு கண்ட இடம் சொர்க்கம். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க வந்து ஒரு வீட்டுக்கு கெஸ்டா போனீங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் வரல அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, என்னப்பா சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லிட்டு அங்கேயே நின்னுட்டியா, வீட்டு பக்கம் வரது இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி கிட்ட கேட்கும்போது அந்த ஞானி சொல்றாரு, ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடக்கும். யாரெல்லாம் அந்த அன்னாபிஷேகத்தை பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா சொர்க்கம் உண்டு. யாருக்கெல்லாம் சொர்க்கம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே எல்லா சிவாலயத்திலையும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடக்கும். அந்த அன்னாபிஷேகத்தை போய் பாருங்க, நிச்சயமா உங்களுக்கும் சொர்க்கம் கிடைக்கும். இந்த அன்னாபிஷேகம் செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது அப்போ ஒரு விடை கிடைச்சது. எல்லாமே தேடினா தான் நமக்கு கிடைக்கும். அப்போ அதை தேடி போகும்போது இந்த பிரம்மஹஸ்தி தோஷம் சிவபெருமானுக்கு பிடிக்குது. ஏன் பிடிக்குது அப்படின்னா, பிரம்மன் வந்து படைக்கும் தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அது சரியான முறையில செய்யாம எதிர்மறையில படைக்கும் தொழிலை செய்யும் பொழுது இந்த பிரபஞ்சத்துல மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் உருவாக்குது. அதை பார்த்த சிவபெருமான் வந்து ரொம்ப கோபம் கொண்டு பிரம்மனுடைய 5 தலையில ஒரு தலையை வெட்டிடுறாரு. அப்போ அந்த தலை வெட்டப்பட்ட தலை கீழே விழும்போது சிவபெருமான் கையை பிடிச்சிக்குது. அந்த வாயால வந்து சிவபெருமானுடைய கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேன் அந்த தலை. இப்போ அந்த தலை வந்து சிவபெருமான் கையை விட்டு போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து வழி தெரியாம இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் ரிஷிகள்லாம் சேர்ந்து ஒரு தீர்வு சொல்றாங்க. எப்போ இது சோறால முழுமை பெறுதோ ரொம்பி வழியுதோ அப்பதான் வந்து இந்த கபால் உங்க கையை விட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷிகள்லாம் சொல்றாங்க. இப்போ உடனே சிவபெருமான் என்ன பண்றாரு, பிச்சாந்தேகின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் சோறு கேட்கிறார். பிச்சையா சோறு போடுங்க சோறு போடுங்கன்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்துட்டு போகும்போது அந்த பிரம்ம கபாலம் ரொம்பவே இல்லை. கடைசியில காசிக்கு போறாரு. அங்க அன்னபூர்ணி வந்து சோறு போடுறாங்க. அப்பதான் அந்த பிரம்ம கபாலம் ரொம்பி வழியுது. உடனே சிவபெருமானுடைய கையை விட்டுட்டு போயிடுது அந்த கபாலம். அது நடந்தது ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு. அதனாலதான் எல்லா சிவாலயங்களிலும் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. பிரம்ம கபாலம் தன் கையை விட்டு போனது ஐப்பசி மாதம் பௌர்ணமி. அது காசியில அன்னபூரணி சார்ந்த பிரம்ம கபாலம் முழுக்க சாதம் கொட்டி ரொம்ப நாள கையை விட்டு போச்சு. அதனுடைய நினைவாகத்தான் எல்லா சிவாலயங்களிலும் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது. இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்கறவங்களுக்கு நிச்சயமா சொர்க்கம் உண்டு. இதுதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது, இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியின் சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துல 12 பௌர்ணமி வரும். அந்த 12 பௌர்ணமியில ஒரு பௌர்ணமி மட்டும் ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருக்கும். அது ஐப்பசி மாத பௌர்ணமி. காரணம் என்னன்னா, சந்திரனுக்கு வந்து 27 மனைவிமார்கள், தட்சனுடைய பெண்கள். அப்ப தட்சன் வந்து 27 பேரும் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரே ஒரு கண்டிஷன் சொல்லிதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். சந்திரான் இந்த 27 பெண்கள் மேலயும் சரிசமமா பாசம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அப்போ சரின்னு சொல்லிட்டு சந்திரன் வந்து கல்யாணம் பண்ணின்னு போயாச்சு. சில நாட்கள் பொறுத்து 26 பெண்கள் வந்து தட்சன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்பா, இந்த மாதிரி அவர் வந்து எங்க மேலாம் பாசமே காட்டுறது இல்ல, ரோகிணி மேல மட்டும்தான் அவர் பாசமா இருக்காரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தட்சன் வந்து ஒரு மிகப்பெரிய கோபத்துக்கு ஆளாகி சந்திரனுக்கு வந்து சாபம் கொடுக்கிறார். சந்திரா, நீ வந்து ஒரு பெண்ணு மேல மட்டும் அதிகமான பாசம் வச்சு மற்ற 26 பெண்களை தவிக்க விட்டதுனால
உன்னுடைய 16 கலை அழகும் தேய்ந்து போகட்டும்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துறாரு. இந்த சாபத்துக்கு விமோச்சனம் தேடி சந்திரன் வந்து எங்கெங்கயோ போறார். யாருமே இதுக்கு வந்து சரியான ஒரு தீர்வு சொல்லல. அப்போ யார்கிட்ட போனா தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் கேட்கும்போது, சிவபெருமான் கிட்ட போனாதான் இது தீர்வு கிடைக்கும் அப்படின்றாங்க. சிவபெருமானுக்கும் தட்சனுக்கும் என்ன ஒரு தொடர்புன்னா, தட்சனுடைய பெண்ணை தான் சிவபெருமான் கல்யாணம் பண்ணியிருக்கார், பார்வதி தேவி. ஆனா தட்சனுக்கும் சிவபெருமானுக்கும் ஆகாது. அப்ப விரோதி கிட்ட போனாதான் இதுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சந்திரன் வந்து சிவபெருமான்கிட்ட போயிட்டு சரணாகதி அடைஞ்சு, சிவபெருமானே இந்த மாதிரி தட்சன் சாபத்தை கொடுத்துட்டாரு, என்னுடைய 16 அழகும் தேய்ந்து போகணும்னு சொல்லி, இதுக்கு நீங்க தான் சாப விமோச்சனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல. அப்போ சிவபெருமான் சொல்றாரு, சந்திரா இன்னைக்கு பௌர்ணமி, உன்னுடைய 16 அழகும் இன்னைக்கு மட்டும் ரொம்ப பிரகாசமா இருக்கும். இதுக்கப்புறம் நீ வந்து தேய்ந்து நீ மறுபடியும் வளருவ அப்படின்னு சொல்லி தீர்வு சொல்றாரு. அதன் காரணமா பாத்தீங்கன்னா, ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருக்கும். சந்திரனுடைய 16 அழகும், சந்திரன் எப்பவுமே பிரகாசமா தான் இருப்பாரு. அந்த சாபம் வாங்கி அன்னைக்கு கடைசி நாள், அன்னைக்குதான் பௌர்ணமி அப்படின்னும் போது, அன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருப்பாப்புல. தன்னுடைய முழு பிரகாசத்தின் சக்தியை வெளிப்படுத்தி ரொம்ப பிரகாசமா இருப்பாப்புல. அதுக்கப்புறம் 15 நாள் தேய ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் 15 நாள் வளர்ந்து ஒரு பிரகாசம் வரும். ஆனா அந்த அளவுக்கு இந்த பிரகாசம் இருக்காது, ஏற்கனவே இருந்த பிரகாசம் இருக்காது. அதனாலதான் சிவபெருமான் சொன்னது, அந்த ஐப்பசி மாத பௌர்ணமி சிறப்பு என்னன்னா, ரொம்ப ரொம்ப சந்திரன் வந்து பிரகாசமா இருக்கக்கூடிய மாதம் வந்து ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு. எல்லா பௌர்ணமியை விட ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு சிறப்பு இதுதான். ஸோ அன்னைக்குதான் அன்னாபிஷேகம் நடக்குது. இப்போ சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னும் போது, யாரெல்லாம் இந்த சிவபெருமானுக்கு அந்த நடக்கக்கூடிய அன்னாபிஷேகத்தை போய் பார்க்குறீங்களோ, அந்த அன்னாபிஷேகத்தை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே நிச்சயமா சொர்க்கம் உண்டு. இது எந்தெந்த சிவாலயத்தில் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சிவாலயத்திலையுமே நிச்சயமா நடக்கும், நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரே பலன் உண்டு, எல்லாருக்குமே சொர்க்கம் கிடைக்கும். அப்ப எல்லாருக்குமே சொர்க்கம் கிடைக்கணும் அப்படின்னா, ஐப்பசி மாத பௌர்ணமி 15ஆம் தேதி, நவம்பர் 15ஆம் தேதி வருது. அந்த பௌர்ணமி அன்னைக்கு நடக்கக்கூடிய அன்னாபிஷேகத்தை போய் பாருங்க, நிச்சயமா சொர்க்கம் கிடைக்கும். எல்லாருமே சொர்க்கத்துல மீட் பண்ணுவோம். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைத்தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.